உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் 98% மக்கள் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், வாழ்க்கையில என்ன செய்யணுன்றது தெரியாமே வந்து போயிடுறாங்க. நிறைய பேர் பொழுது போலனா ட்ரெயின்ல ஏறி இறங்குற மாதிரி, எங்கடா போற, ட்ரெயின்ல ஏற, எங்க போற தெரியாதுங்க. ஒருத்தன் பஸ்ல ஏறி கேட்டானா, எனக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் கொடு அப்படின்னு. எந்த ஊர்ல இருந்துங்க, அது எனக்கு தெரியாதுங்க. அப்ப எப்படிப்பா ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்க முடியும்? வாழ்க்கையில 1 இல்ல 2% மக்கள் தான் வந்து உலகத்துல தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவுடன் வாழ்கிறார்கள். ரொம்ப சாதாரணமான உதாரணம், பல காலேஜ்ல நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இறங்கி நீங்க மெயின் ரோடுக்கு போயிட்டு அது லெப்ட் சைடு ரைட் சைடு ரோடு போகும். யாரையாவது இந்த லெப்ட் சைடு ரோடு எங்க போகுதுன்னு கேட்டா அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க? நீ எங்க போகணும், நான் எங்க போனோம், உனக்கு என்ன ரோடு எங்க போகுதுன்னு கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்? அந்த ரோடு எங்க வேணா போகுங்க, நீங்க உங்களுக்கு எங்க போகணுன்றத சொன்னாதான் தெளிவாக என்னால் பதில் சொல்ல முடியும். ஒரு ரோடுல போயிட்டு வழி கேட்கக்கூடிய விஷயத்துல கூட நம்மளால எங்க போறோன்றது தெரியலைன்னா நம்மளுடைய பயணமானது வேஸ்ட் ஆயிடும். தமிழ்ல சொல்லுவாங்க, செக்கு மாடு ஊர் போய் சேராது. நாள் ஃபுல்லா அங்கேயே சுத்திட்டு இருக்கும், அங்கேயேதான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த செக்குலயே சுத்திட்டு இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை கூட அதே மாதிரிதான். இதனாலதான் இந்த முதல் வார்த்தையை நான் சொன்னது, ஒன்றே செய். இப்ப முன்னாடி கூட நான் கர்த்தால ஒரு இடத்துல பேசும்போது நம்மளுடைய குருநாதர் தாஜி சொன்ன ஒரு விஷயம், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் குறிக்கோள் எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்றத பத்தி கண்ணமங்கத்துல பேசும்போது நான் சொல்லிட்டது. எந்த ஒரு குறிக்கோளை அடைவதன் மூலம் அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. இருப்பதற்குள் உயரிய குறிக்கோள். உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, தப்பு இல்லை. உலகத்திலே நான் தான் நம்பர் 1 பணக்காரன் ஆகும். சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், உதாரணத்துக்கு என்னால் ஒரு பணக்காரனாக ஆக முடியும், ஒரு பெரிய செல்வந்தராக ஆக முடியும், ஒரு ஆன்மீக சாதனையாளராக ஆக முடியும் என்பது எனக்கு தெரியாமே நான் இருந்தேன்னா அதுல தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தர் எப்படி ஒரு ஜாம்பவான் அனுமாரை வந்து உன்னால குதிக்க முடியும், உனக்கு அந்த சக்தி இருக்கு, நீ பிறந்த போதே சூரியனை நோக்கி நீ குதிச்சவன் அப்படின்றத புரிய வச்சு லங்கைக்கு குதிக்க வைக்கிறார். அதுக்கு அப்புறமா அவர் குதிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அது அனுமாரோட தப்பு. ஆனா அன்னி வரைக்கும் அவருக்கு தெரியாது, தனக்குள் அவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றது அனுமாருக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட அதை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒன்றே செய்கின்றத நம்மளுடைய குருநாதர் தாஜி என்ன சொல்றாருன்னா, இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை வைத்துக்கொள். அந்த உயரிய குறிக்கோளை நோக்கி நீ செல்லும் பொழுது அந்த குறிக்கோளை அடையலைன்னா கூட அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய தன்மை மாற்றமானது, பொருளாதார மாற்றமானது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயமா இருக்கும். பாரதியார் அடிக்கடி சொல்லக்கூடிய புதிய ஆத்திச்சூடியில் எனக்கு பிடித்த ஒரு வாக்கியம், பெரிதினும் பெரிது கேள்வி. கேட்கறதா கேட்கற, பெருசா கேட்போமே, ஒன்றும் நஷ்டம் இல்லையே. கேட்கறதுல என்ன நஷ்டம்? நம்மளுடைய ஆன்மீக பாதையை எடுத்துக்கங்க. 13வது புள்ளி, அனைவருக்கும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஒரு இடத்துல ஒரு டாக்ல தாஜி சொல்றாரு, இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக பொக்கிஷத்தை என்னால் 7 மாதத்தில், என்னால் அவர் சொல்லல, என்னுடைய குருநாதரால் 7 மாதத்தில் கொடுக்க முடியும், அதற்கு நீ தயாரான்னு கேட்க. உங்களுக்கு இது புரியணும்னு சொன்னா, இந்த 7 மாதத்தில் எந்த குறிக்கோளை அவர் சொல்கிறார் என்றால், எந்த ஒரு குறிக்கோளை நீங்கள் சுயமாக அடைவதற்கு 1.5 to 2 கோடி வருஷங்கள் ஆகுமோ யோசிச்சு பாருங்க. இங்க யாராவது ஒரு 150-200 வருஷம் வாழறவங்க இருக்கீங்களா? யாராவது 150 வருஷம், எனக்கு 200 வயசுங்க, யாரும் இருக்க முடியாது. 1.5 கோடி 2 கோடி வருஷம் நீங்க சுயமாக ஆன்மீகத்தில் குறிக்கோளை நோக்கி எந்தவித உதவியும் இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு 1.5-2 கோடி வருஷம் ஆகும். இதை ஒரு மார்க்கத்தின், ஒரு பிராணாகுத்தின்ற சக்தியுடன், ஒரு சுத்திகரிப்பின்ற ஒரு ஆயுதத்துடன், பிரார்த்தனை என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துடன் 7 மாசத்துல கொடுக்கறது கிடையாது. அந்த 7 மாசம் கூட அவரு 24 மணி நேரம் கேட்கல.
அது கொடுத்தா கூட நான் ரெடி. 7 மாசம் 24 hours ஒன்றும் கிடையாது, எனக்காக ஒதுக்கணும், ஒதுக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த 13வது புள்ளி என்னன்றது பேப்பர்ல கூட படிச்சது. எவ்வளவு பேருக்கு அந்த 13வது புள்ளியினுடைய தன்மை தெரியும்? தெரியலன்னா ஸ்பிரிச்சுவல் அனாட்டமின்ற புக் எடுத்து படிங்க. தமிழாக்கம் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சென்டர்ல மையத்துல யாருக்கு இங்கிலீஷ் தெரியுமோ அவங்கள விட்டு அதை படிக்க சொல்லி தமிழாக்கம் பண்ணி கேளுங்க. ஒவ்வொரு புள்ளியின் சாராம்சம் என்ன, நம்மளுடைய யாத்ரா அப்படின்ற அந்த ஆன்மீக பிரயாணம் எப்படி நடக்கிறது, முதல் புள்ளியிலிருந்து 13வது புள்ளியை நோக்கி நம்முடைய முன்னேற்றம் எப்படி வருகின்றதை பத்தி அதில் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. உண்மையான சமத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மட்டும்தான். சமூக நீதி, சமத்துவம், உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க. உண்மையான சமத்துவம், உண்மையான சமூக நீதி, சமத்துவம்னா என்ன? எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி பாவிப்பது. நம்மளுடைய மார்க்கத்துல மட்டும்தான் நீங்க எங்கேருந்து பிறந்தீங்க, நீங்க என்ன மதம், என்ன ஜாதி, உங்க படிப்பு என்ன, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எதுவுமே யாரும் கேட்க மாட்டாங்க. தியானத்துக்கு ரெடியா வாப்பா உட்காரு, முடிஞ்சு போச்சு. அங்க எங்க அப்படி இப்படி 1-2 நடக்கலாம், அது அவர்களுடைய புரியாமையை காட்டுகிறது. அதுக்காக சிஸ்டம்ல நம்ம தப்பு கட்ட முடியாது. சமூக நீதின்றது என்ன அப்படின்னு உண்மையாகவே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னா நான் நிறைய படிச்சிருக்கேன். உண்மையான சமூக நீதி என்பது உலகத்தில் இருப்பதற்குள் ஒரு உயரிய ஒரு இடத்தை அடைவது எல்லாராலையும் முடியணும், அதை அடைவதற்கான வழியும் கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. இது இரண்டும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில எல்லாருக்கும் தங்கு தடை இல்லாம ஃப்ரீயா கிடைக்கும். 13வது புள்ளின்றது ரிஷிகளும் முனிவர்களும் அவர்களுக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. பாபுஜி மகாராஜ் அதை கண்டுபிடிச்ச உலகத்துக்கே சொல்றாரு. அந்த காலத்துல மேபி 1-2 பேர் தான் அதை நோக்கி போயிருக்கிறதா பாபுஜி மகாராஜ் சொல்றாரு. மற்றவங்களாம் யாரும் அந்த அளவுலாம் போவே இல்லை, மைண்ட் ரீஜனே தாண்டல அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது அத்தனையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. இன்னைக்கு நான் இதை இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க கேட்டுட்டீங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் அதை நோக்கி நான் போறதுக்கு தயாரா இருக்கேன்னா இல்லையான்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, குதிரைய தண்ணி வரைக்கும் கழிச்சுட்டு போகலாம், தண்ணி குடிக்கிறத நம்மளால பண்ண வைக்க முடியாது, குதிரை தான் பண்ணிடும். அதை போன்று உங்களுக்கு இருப்பதற்குள் ஒரு ஆன்மீக உயரிய பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு 7 மாதத்தில் கொடுப்பதற்கு குருநாதர் தயாராக இருக்கிறார். நீங்கள் அதை பெறுவதற்கு தயாராக இருக்கீங்களா நீங்க தான் முடியும். எனக்கு மட்டும் இந்த ஆப்ஷனை கொடுத்து அடுத்த 7 மாசம் வேற எதையும் செய்யாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுன்னா தைரியமா ஒதுக்கி வச்சு போயிடும். என்னத்தை பெருசா இருந்தா மட்டும் என்னத்தை பண்ணிருப்போம். அதுல கூட என்ன கேட்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கேட்கிறார், 1.5 to 2 மணி நேரம். அங்கதான் இந்த 2வது விஷயம் வருது, நன்றே செய். நன்றே செய்ன்றதை நம்ம சில பேர் வேற மாதிரி புரிஞ்சுப்போம், நல்ல விஷயங்களை செய்யன்னு நினைச்சுப்போம். அப்படி அல்ல, ஒழுங்காக செய்தல், சரியான வழியை கண்டுபிடித்து செய்தல் தான் நன்றே செய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த 13வது புள்ளியை நோக்கி இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக குறிக்கோளை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நான் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்ற முடிவுக்கு வந்துட்டேன்னு சொன்னா அதற்கான பாதையை கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதை எப்படி செய்யணும்னு செயல் திட்டத்தை மனசுக்குள்ள தீட்டுவீங்க. அதற்கு எது எதெல்லாம் உதவியாக இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. அதையெல்லாம் போய் செயல் திட்டமாக மாற்றி ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு 5 மாடி வீடு கட்டணும், 4 மாடி வீடு கட்டணும்னா முதல்ல ஒரு ஆர்கிடெக்டை போட்டு ஒரு படம் பார்ப்போம், போட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட போயிட்டு அந்த படத்தை கொடுத்து இது எவ்வளவு செலவாகும், கட்டுமான பணி என்ன, எவ்வளோ லேபரு, எவ்வளோ எல்லாத்தையும் பார்த்து அதில் நம்மளுக்கு பணம் இருக்கான்னு பார்ப்போம். பணம் இல்லைன்னா பேங்க்ல போய் யார்கிட்டயே போய் கடன் வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. 1 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ. போன வருஷம் ஒரு ஃபேமஸாக ஒரு படம் வந்தது, 2 BHKவோ 3 BHKவோ பார்த்துருப்பீங்களே. இதெல்லாம் கரெக்டாக பாருங்க. சரத்குமாருக்கு அந்த படத்தில் கட்டுறதுக்கு 20-25 வருஷம் ஆகும். வாழ்க்கையில் அவர் கடைசியில தான் முடிப்பார். ஆனா அதை முடிக்கிறார். ஏன்னா அவருடைய மனசுல அந்த குறிக்கோள் தெளிவாக இறங்கிடுச்சு, ஒரு சொந்த வீட்டுல போய் இருக்கணும். அதை போன்ற ஒரு குறிக்கோள் என்னுடைய ஆன்மீக வீடு தயாராக இருக்கு, கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நான் கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணும். கட்டுறதுக்கு செலவு இருக்கா? கிடையாது. மாசு பணம் கேட்கிறாரா? கிடையாது. பிராணாகுதிக்கு காசு இருக்கா? கிடையாது. சுத்திகரிப்பு யார் பண்ணணும்? நீங்க பண்ணணும். அப்பப்போ சிட்டிங் எடுத்துக்கணும்.
உங்களுக்கு ஒரே தேவை என்ன? அதற்கு நேரத்தை ஒதுக்கி நன்றே செய்தல். எப்படி மெடிடேட் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்கு. எதுவுமே நம்மளதுல கம்பசூத்திரம் கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி. பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்றாரு, உங்களுக்கு எந்த விதமான படிப்பறிவு இல்லை என்றால் கூட ஆன்மீகம் தெளிவாக புரியுற மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் அமைஞ்சிருக்கு. காத்தால கண்ணை மூடி உட்காரு. உண்மையாக தியானம் செய்பவர் எப்படி செய்ய வேண்டும் சார்ஜி மகாராஜ் ஒரு தடவை சொன்னார். கண்ணை மூடி தியானத்துக்கு உட்கார்ந்தனா கண்ணை திறக்கும்போது அங்க இருக்கணும்னு. அந்த தீவிரம் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா, தாஜி அடிக்கடி சிரிச்சுனே சொல்றது, குறிக்கோளின் மேல் ஒரு தீவிரவாதிக்கு இருக்கக்கூடிய இல்ல 100ல் 1 பங்கு கூட ஒரு ஆன்மீகவாதி இல்லைன்னு. அவன் துப்பாக்கி எடுத்து சுண்ண முடிவுனா சுற்றுவான். நம்ம யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லு. உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அந்த தீவிரத்தை, தீவிரவாதின்ற வெறும் சுடுறோம் இல்லை, எந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு தீவிரமாக உழைப்பவர்கள். ஆன்மீக தீவிரவாதினா என்ன? உங்களுடைய குறிக்கோள் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குறிக்கோளை நோக்கி நான் முழுமையாக எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து அஸ்திரங்களையும் பிரயோகிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. என்னுடைய இன்ட்ரெஸ்டையும் என்னுடைய நேரத்தையும் நான் ஒதுக்கி வைக்கணும். நன்றே செய்யினா திட்டம் வகுத்தல். பாயிண்ட் பி கிளீனிங்னா என்ன? அதுக்காக தான் இப்போ ஒரு 21 நாள் ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு 8வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான நம்மளுடைய பிராக்டிஸ் சார்ந்த விஷயத்த டெய்லி 8:30 மணிக்கு சொல்லிட்டு வரும். யார் வேணா ஜாயின் பண்ணலாம். 700-800 பேர் டெய்லி ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக இதை ரெக்கார்டிங் பேரலா பண்ணிட்டு இருக்கோம். இந்த 21 நாள் முடிஞ்சோன்னா அதை ரெக்கார்டிங் போட்டு அந்த லிங்க் எல்லாருக்கும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒருவர் பாயிண்ட் பி கிளீனிங்னா என்ன, தியானம்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு புரியற மாதிரி பிராக்டிஸ் எலிமெண்ட். வெறும் பேசிக் போக மாட்டாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. பேப்பர்ல சுரைக்காய் எழுதினா சாப்பிட முடியாது. பாயிண்ட் பி கிளீனிங்னா அவர் உட்காந்து பாயிண்ட் பி கிளீனிங் எப்படி பண்ணன்றதை உங்களை பண்ண வச்சு சொல்லி காட்டுவார். தியானம்னா கைடட் மெடிடேஷன் நடக்கும். பாயிண்ட் ஏ மெடிடேஷன்னா பாயிண்ட் ஏ மெடிடேஷன் உங்களுக்கு பண்ண வச்சு உங்களுக்கு புரிய வைப்பாங்க. உங்கள் கையை பிடித்து உங்களுடன் நடந்து செல்லக்கூடிய ஹேண்ட் ஹோல்டிங் சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்றோம்னா, அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அது ரெடி பண்ண வேண்டிய பொறுப்புல ஃபங்க்ஷனரிஸும் ப்ரிசெப்டர்ஸும் வாலண்டியர்ஸும் இருக்காங்க. இங்க நிறைய பேர் ப்ரிசெப்டர்ஸ் இருப்பீங்க, ஃபங்க்ஷனரிஸ் இருப்பீங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, பொதுவான அபியாசிஸ். என்னுடைய ப்ராக்டிஸ் மட்டும் எனக்கு போறன்னு இருக்கும். எதுவுமே தப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த நன்றே செய்ன்றதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய இந்த 21 நாள் பயணம் தான் இது. இந்த பண்டாரா டைமுக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த யூடியூப்ல ரெக்கார்டிங் எல்லாமே தமிழ்ல தான் நடக்குது. இது அனைத்துமே யூடியூப்ல ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு பிளேலிஸ்டா போட்டு கொடுக்க போறோம். இதை நீங்க எப்போனா பார்த்து அந்த பார்த்ததுலேருந்து 7 மாதத்திற்குள் உங்களால் குறிக்கோளை அடைய முடியுன்ற நம்பிக்கை கொடுப்பது எங்களோட வேலை. ஆனா அந்த பாதையில் நடந்து குருநாதரின் அருளை பெற்று குருநாதரின் சப்போர்ட்டை வாங்கி அங்க போய் அடைய வேண்டியது உங்களோட இஷ்டம். இதெல்லாம் என்ன வேணாம்னா அதுவும் உங்களோட இஷ்டம். நம்ம ஆலோசனை ஒன்றே சார், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, தியானம் வர மனசுக்கு நிம்மதியா இருக்கு, போறோம், தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எந்த விதமான கம்பல்ஷனும் 13வது புள்ளி ஏன் போலன்னு யாரும் உங்களை வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஏன் பயணம் போல 13வது புள்ளி யாரும் கேட்க போறது இல்லை. இல்லைங்க, நிறைய பேர் நான் பல இடங்களுக்கு நான் டிராவல் பண்றதுனால நான் நிறைய பேரை பார்க்குறேன். தியானம் மூலமாக நிம்மதியா இருக்குங்க, எனக்கு அது போதும், நோ ப்ராப்ளம். இது நான் நெகட்டிவா கேட்கல, ஓப்பனா கேட்குறேன். இங்க இருக்கிறதுல யாராவது நாளை காத்தாலும் உயிரோடு எழுந்துப்பேன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு தரவு டேட்டா சொல்லுது, உலகத்துல இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு எழுந்துக்காதவங்க 1% மக்கள். போய் நெட்ல தேடி பாரு. 1% மக்கள் மறுநாளைக்கு. அதனாலதான் அவர் சொல்லுவாங்க நவீன திருக்குறள், நேற்றுடையார் இன்று இல்லைனும் பெருமை உடைத்து உலகு. நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இதுதான் அந்த உலகத்தோட பெருமை. அதுக்கு பதிலாக இன்னும் புதுசாக குழந்தைகள் பிறகுது, புது ஆன்மாக்கள் வருகிறது, அது வேற விஷயம். அப்படின்னா உண்மையான புத்திசாலித்தனம் என்ன? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேங்க்ல ஒருத்தர் 1000 கோடி உள்ள வச்சிருக்கேன், இந்தாப்பா சாவி, எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துன்னு போ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லுவீங்களா, உடனே உள்ளே போவீங்களா? உங்கள் மேலே கேஸ் போட மாட்டோம், போலீஸ் பிடிக்காது, எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். இன்னைக்கு போவீங்களா, நாளைக்கு போவீங்களா? இன்னைக்கே போகும். அந்த 1000 கோடி மாதிரி லட்சம் கோடி எண்ணிக்கை எண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குருநாதர் கொடுத்து ரெடியா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னுவீங்களா, நாளைக்கு ஆரம்பிப்பீங்களா, நாளைக்கு ஆரம்பிப்பீங்க? ஏன் அப்படின்னா ஆரம்பிக்கல. என்னோட கேள்வி அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நியூ இயர் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஜோனுக்கு தான் வந்தாரு. இங்கிலீஷ் நியூ இயருக்கு, தமிழ் நியூ இயருக்கு அட்வான்ஸாக வந்துட்டாரு. அதனால அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி. நல்ல வெரைட்டியான டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு சொன்னாங்க. எல்லாரும் இருந்து பொறுமையாக சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ. வணக்கம். இந்த மாலை இங்கு நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சம்பந்தமாக ஒன்று கூடி தியானம் செய்தோம். இன்று நடந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த வாலாஜாப்பேட்டை பிரசப்டர் சிவகுமார் அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்த RF அவர்களுக்கும், மற்றும் இங்கே கலந்து கொண்ட அபியாசி மற்றும் பிரசப்டர்ஸ் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்பாக இருந்தது என்பதை தெரிவித்து, இந்த பயிற்சியை நாங்கள் கற்றதை நீங்கள் தொடர்ந்து செய்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.